மதுரையில் வந்து மலர் வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அடுத்து யூஎஸ் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனாலும் இந்த சித்திரை திருவிழாக்கு இங்கே வந்தது, நம்ம ஊரோட சிறப்புகள்லாம் அங்கே எப்படி பார்க்குறாங்க, ஏன் இங்கே வந்தீங்க இப்போ மறுபடியும்? எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மதுரைனாலே நம்மளுக்கு முதல்ல அடையாளத்துக்கு வர்றது மீனாட்சி அம்மன், அதுக்கு அடுத்தபடியாக மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லியை வந்து நான் இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக இருக்கேன். இந்த மதுரை மல்லியை வந்து உலகளவில் கொண்டுட்டு போகணுன்னு மீனாட்சியை வேண்டினேன். மீனாட்சி வேண்டினதுக்கு இணங்க நான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து அம்பிகா ஃப்ளவர்ஸ்னு சொல்லி நடத்திட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து இந்த மீனாட்சிக்கும் கள்ளழகருக்கும் சேவை பண்ணுறது பெரிய பாக்கியமாக நான் நினச்சி வந்துட்டுருக்கேன். இந்த ஆண்டு உங்களுக்கே தெரியும் அமெரிக்கனுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் மீனாட்சியின் மேலே அருளை போட்டுட்டு கள்ளழகர் மேலே அருளை போட்டுட்டு நான் வந்துட்டேன். அந்த வந்ததே பெருமை எனக்கு. அந்த மதுரைக்குள்ள பெருமையை நான் வந்து இந்த 2 திருவிழாலையும் நான் வந்து கலந்துக்கிறதில்ல. அதுவும் இன்னைக்கு லாலாச்சத்திரத்தில் வந்து இந்த சீர்குடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நிச்சயமாக வந்து இது எனக்கு என்னுடைய பிறவியில் பெரிய பாக்கியமாக தான் நான் கருதி நான் வந்திருக்கேன். எங்கள் ஒய்ஃபு மூலமாக 2 பேரும் தான் வந்திருக்கோம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை எனக்கு வந்து இருப்பிடமே வந்து மதுரையாக இருந்தாலும் கூட அங்கே இருந்தாலும் கூட அணிநித்தமும் இங்கே உள்ள நிகழ்வுகளை நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஆண்டு எப்படி வரப்போடமோன்னு ஐயத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக மீனாட்சியும் கள்ளழகரும் கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டாங்க. நல்லபடியாக அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேவை வந்து தொடர்ந்து இருக்கும். நிச்சயமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் இதுக்கு நான் வந்து பெருமைப்பட செய்கிறேன். அங்கே இருக்க ஆமாம் இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து மதுரை மல்லி கிடைக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியத்தை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து டான் ஃபவுண்டேஷன் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருந்தாங்க. அந்த புவிசார் குறியீடு வாங்கி அதை வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கிற முறைகள்னு நினைச்சு யூசரைடு வாங்கி நான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் பூ ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். மதுரை மல்லியை உலக அளவில் கொண்டு போகிறதுல பெரிய மீனாட்சிக்கு அந்த அருளை எனக்கு கொடுத்துருக்கு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ஆனால் ஒரு அப்பா அம்மாக்கே நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுன்னா பெரிய பாக்கியம் தான். வந்து இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆனோன்னு இங்கெல்லாம் வருவோமா, இந்த மாதிரி கலந்துக்குவோமான்னு யோசிச்சுருக்கீங்களா? இல்லை, திடீர்னு இன்னைக்கு சாயந்தரம் தான் தெரியும். ரொம்ப எனக்கு சந்தோஷம். நேற்றே வந்திருக்கலாம், தவறியாச்சு. இன்னைக்கு அதனால வந்துடும். இன்னும் 6 மணிக்கே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கவங்க இந்த சூழல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? ரொம்ப பிரியமா பேசுவாங்க. சித்திரை திருவிழா ரொம்ப பிரியமா பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது நாங்க வந்து அப்பா போயிட்டீங்களா அம்மா போயிட்டீங்களான்னு போன்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டீங்களா சித்திரை திருவிழாக்கு? இந்த வாரம் நடந்தனால வர முடியாம இருந்தது. திடீர்னு 2 நாள்ல தான் வந்தோம். செவ்வாய்க்கிழமை தான் வந்தோம். அழகர், ஆமா, எல்லாரும் சொன்னாங்க உங்க கையில தான் நீங்க அழகருக்கு மாலை எடுத்துருவீங்கன்னு. அதே மாதிரியே வந்தாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே உபயதாரன்னு என்னை கேட்பாங்க. ஆண்டவனுக்கு நான் உபயதாரன், நாங்கள் என்னைய படைச்சது தான் ஆண்டவன் உபயம். அந்த இதில் வந்து பெருமைப்பட நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். மாலைகள்லாம் வந்து 1 மாதத்துக்கு மேலே அதை நான் மைண்டில் செட்டில் ஏற்றி ஒவ்வொரு ஆண்டுகளும் எந்த மாதிரிலாம் மாலை போடணும். காயின் போன வாட்டி செல்வத்தை கொடுக்கறது அவர் தான். அவருக்கே நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச செல்வ மாலைகள் அதை பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி மாலைகள், காயின் மாலைகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம வந்து அவங்கள ரசித்து செய்யணும். நம்ம வீட்டு நிகழ்ச்சி நடந்தால் எப்படி செய்வோமோ அதை காட்டில் நம்ம கொடுக்கலாம். இந்த ஆண்டு அது நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அழகர் தீர்மானிக்கணும், மீனாட்சி தீர்மானிக்கணும். இவங்க 2 பேருக்கு வைமமும் சைவமும் 2 பேர் சேர்ந்த திருவிழாவில் நான் மனசில் நினைச்சிருந்தா அவங்க வந்து எனக்கு உதிச்சு இந்த மாதிரி பண்ணுன்னு உத்தரவு கிடைக்கும். அந்த உத்தரவுக்கு இணைந்து மாலையை வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சிறப்பான மாலைகளாக தான் இருக்கும். அதே மாதிரி அழகர் போகும்போது நான் பூவெல்லாம் மலர் தூவி மலைக்கு போகும்போது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு அதில் ஒரு தனி அலாதியான பிரியம்.